سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. وقال تعالى: يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. எல்லாம் வல்ல ஏக இறைவனாம் வணங்கப்படுவதற்கு தகுதியுள்ள ஒரே ஒரு ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வை போற்றி புகழ்ந்து அவனை துதித்தவனாக அவரது ஸலவாத்துகளும் சலாமும் நமது தலைவரும் இறுதி இறை வழிகாட்டியுமாகிய முஹம்மத் பின் அப்துல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்கள் காட்டிய சத்திய இஸ்லாமிய வழியில் பயணித்து ஒரு முஸ்லிம் இவ்வாறு தான் வாழ வேண்டும் என்பதற்கு முழுமையான வழிகாட்டியாக திகழ்ந்த சஹாபாக்கள், அவர்கள் வழியிலே பயணித்த தாபியுங்கள் இறுதி நாள் வரையும் இத்தூய வழிகாட்டலை பின்பற்றி வாழுகின்ற எல்லா முஃமின்கள் மீதும் முஸ்லிம்கள் மீதும் என்றென்றும் ஏக இறைவனின் ஸலவாத்தும் சலாமும் உண்டாக வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு எனது உரையை ஆரம்பம் செய்கின்றேன். மதிப்புக்குரிய இஸ்லாமிய சகோதரிகளே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய வஹீயின் மூலம் ஒரு தெளிவான பாதையை நமக்கு காட்டியிருக்கின்றான். அவனை இபாதத் செய்வதற்காகவே எங்களை அல்லாஹ் படைத்தான் என்பது நாம் எல்லோரும் அறிந்த உண்மை. அல்லாஹுவை தௌஹீத் செய்து அவனை ஒருமைப்படுத்தி வாழக்கூடிய மூமீன்கள் எப்படி அல்லாஹுக்கு வழிபட வேண்டும், எவ்வாறு அல்லாஹுக்கு கட்டுப்பட்டு நடக்க வேண்டும் என்பதற்கான ஒரு முழுமையான வழிகாட்டலை வஹீயின் மூலமாக அல்லாஹ் நமக்கு கற்றுத்தந்திருக்கின்றான். வஹீ என்பது அல்லாஹ்வினுடைய கட்டளை, அது மிக பிரகாசமானது. இந்த பிரகாசமான வாழ்க்கையை யார் வாழ்வார்களோ, இந்த ஒளிமயமான பாதையில் யார் பயணிப்பார்களோ அவர்களை அல்லாஹ் பாதுகாப்பான். அவர்களை உண்மையான தன்னுடைய முஹ்லிசீன்களான அடியார்களாக அல்லாஹ் கபூல் செய்வான். எனவே அல்லாஹ் காட்டிய சத்திய வழி எது என்பதை நாம் தேடி கற்றறிந்து கொள்ள வேண்டும். அதை முறையாக நாங்கள் பின்பற்றி வாழ வேண்டும். இதனைத்தான் இத்திபா என்று நாங்கள் சொல்லுகிறோம். இத்தபிஉ, உங்களுக்கு அல்லாஹ் அருளியதை நீங்கள் பின்பற்றுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். இதிலே குர்ஆன் என்று சொல்லக்கூடிய ஒன்று இருக்கிறது. அதற்கு விளக்கமாக இருக்கக்கூடிய, வியாக்கியானமாக அமைந்திருக்கக்கூடிய சுன்னா என்பதும் இருக்கிறது. இறுதி உம்மத்தாகிய எம்மை பொறுத்தவரையில் இந்த இரண்டும் தான் பிரகாசமான பாதை, ஒரு தெளிவான ஒளிமயமான வழி. ஐத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய அந்திம காலத்தை சொன்னார்கள், உங்களை ஒரு தெளிவான பாதையில் நான் விட்டு செல்கிறேன். லைலுஹா கனஹாரிஹா, அதன் இரவு கூட பகல் போன்று பிரகாசமானது என்று சொன்னார்கள். அப்படிப்பட்ட இந்த ஒளிமயமான பாதையை அறிந்து வஹீ காட்டுகின்ற வழியில் நடக்கக்கூடிய மூமின்களை பொறுத்தவரை அல்லாஹு தஆலா அவர்களை பாதுகாப்பான். அதற்கான உத்தரவாதத்தை அல்லாஹ் குர்ஆனில் நமக்கு தந்திருக்கின்றான். அல்லாஹு வலியுல்லதீன ஆமனூ யுஹ்ரிஜுஹும் மினல்-ظுலுமாத்தி இலன்-நூர் வல்லதீன கஃபரூ அவ்லியாஉஹுமுத்-தாகூத் யுஹ்ரிஜூனஹும் மினன்-நூரி இலல்-ظுலுமாத் உலாயிக அஸ்ஹாபுன்-நார் ஹும் ஃபீஹா காலிதூன். இந்த வசனத்தில் அல்லாஹ்வுடைய பாதுகாப்பை பெற்றுக்கொண்டவர்கள் யார், அவர்களை அல்லாஹ் எப்படி பாதுகாக்கிறான் என்பதை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான்.
அல்லாஹ்வினுடைய பாதுகாப்பை இழப்பவர்கள் யார், அவர்கள் எப்படி வழிகெடுக்கப்படுவார்கள் என்பதனையும், அவர்களுடைய இறுதி முடிவு எவ்வளவு பயங்கரமானது என்பதனையும் அல்லாஹ் எச்சரிக்கின்றார். அல்லாஹ் என்பவன் யார் அல்லாஹுவை விசுவாசம் கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு பாதுகாவலனாக இருக்கிறான். வலியுல்லதீன ஆமன், வலி என்றால் பாதுகாக்கக்கூடியவன். யாரின் பாதுகாவலன்? அல்லதீன ஆமன், ஈமான் கொண்டவர்களுக்கு பாதுகாவலனாக இருக்கிறான். அல்லாஹ் எப்படி பாதுகாப்பார் என்று சொன்னால், இவர்களை பாவங்கள் என்று சொல்லுகின்ற, வழிகேடுகள் என்று சொல்லக்கூடிய இருள்களில் இருந்து இஸ்லாம் என்கின்ற ஒளியின்பால் இவர்களை கொண்டு வந்து அல்லாஹ் சேர்ப்பான். அவர் ஷைத்தானிய வழியிலிருந்து அல்லாஹ் எங்களை பாதுகாப்பான். பாவங்கள் என்பது, வழிகேடுகள் என்பதெல்லாம் ஷைத்தான் அலங்கரித்து காட்டக்கூடிய அலங்காரங்கள். ஒரு மூமினுடைய உள்ளத்தில் பாவத்தை பற்றிய நல்ல அபிப்பிராயம், ஒரு மூமினுடைய உள்ளத்தில் பாவத்தை பற்றிய விருப்பு ஏற்படாது. அல்லாஹ் பாதுகாப்பான். எந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு இருக்கும் என்று சொன்னால், சில வேளை மனிதன் என்ற அடிப்படையில் நாங்கள் பாவம் செய்துவிட்டால் கூட மனதளவிலே நாம் நொந்து வேதனைப்பட்டு பாவம் செய்துவிட்டோமே என்று எங்களுக்குள்ளே நாங்கள் எங்களுடைய உள்ளங்கள் குமுறி அழுது அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்து மீண்டு விடுவோம். அந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய வழிகாட்டல் இருக்கும். இது யாருக்கு என்று சொன்னால், முஃமின்களுக்காக, அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டு வாழக்கூடிய அந்த மக்களுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய பாதுகாப்பு. எவர்களெல்லாம் அல்லாஹ்வை நிராகரித்து ஷைத்தானுடைய வழியில் பயணிப்பார்களோ, இந்த ஷைத்தான்கள் இவர்களுடைய நண்பர்களாக இருப்பார்கள், பாதுகாவலர்களாக மாறிவிடுவார். இந்த கெட்ட மனிதர்களுக்கு வழிகாட்டக்கூடியவர்கள் ஷைத்தான்கள். அவர்கள் என்ன செய்வார்கள் சொன்னால், இவர்களை ஒளியில் இருந்து இருள்களின் பக்கம் கொண்டு சேர்ப்பார்கள். அவ ஈமானுடைய பிரகாசம், இஸ்லாம் என்கின்ற நேரான பாதையிலிருந்து இவர்களை சருகச் செய்து வழிகேடுகளையும் பாவங்களையும் செய்வதிலே அவருடைய உள்ளங்களிலே விருப்பத்தை ஏற்படுத்தி, அதிலே ஒரு அலாதியான ரசனையை அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் ஷைத்தான் ஏற்படுத்தி அதை செய்யக்கூடிய நிலையை ஏற்படுத்தி விடுவான். அப்படி இவர்களை அவர்கள் வழிகெடுப்பார்கள். இவர்களெல்லாம் நரகவாதிகள், என்றென்றும் நரகத்திலே நிரந்தரமாக இருந்து விடுவார்கள் என்று அல்லாஹு தஆலா கண்டிக்கின்றான். எனவே அன்புக்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹ்வினுடைய அன்பையும் அவனுடைய பாதுகாப்பையும் பெற்றுக்கொண்ட மூமின்களாக நாங்கள் இருந்தால், அல்லாஹ் எங்களை காப்பாற்றுவான், எங்களை பாதுகாப்பான், எங்களை சிறந்த முறையில் வழிநடத்துவான் என்ற அந்த நம்பிக்கையோடு நாங்கள் வாழ வேண்டும். அல்லாஹு தஆலா ஃபஹதைனாஹுன் நஜ்தைன், நாங்கள் இரண்டு வழிகளையும் மனிதனுக்கு காட்டிவிட்டோம் என்று அல்லாஹ் சொல்கிறான். அவ எது சரியான வழி என்பதையும் நாங்கள் காட்டியிருக்கிறோம், எது பிழையான வழி என்பதையும் காட்டியிருக்கிறோம். நேர் வழி என்பது அது குர்ஆனும் சுன்னாவும் காட்டக்கூடிய பாதை. அதைத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஜனாசாவை அடக்கிவிட்டு ஒரு இடத்திலே அமர்ந்திருந்து கையிலே இருந்த சிறிய குச்சியால் கோடுகளை கீறிக்கொண்டிருந்தார்கள். ஒரு வளமைக்கு மாற்றமான ஒரு நிகழ்வு நடக்குமாயின் அதை சஹாபாக்கள் கூர்ந்து அவதானிப்பார்கள். ஏதோ ஒரு விடயம் அங்கே இருக்கும், அதை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆவல், கற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்ற தேட்டம் சஹாபாக்களுக்குள்ளே இருக்கும். அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு நேரான கோட்டை கீறினார்கள்.
அதன் வலப்பக்கத்திலும் இடது பக்கங்களிலும் சிறிய சிறிய கோடுகளையும் கீறினார்கள். அந்த நேரான பாதையை காட்டி சொன்னார்கள், وَأَنَّ هَذَا صِرَاطِي مُسْتَقِيمًا فَاتَّبِعُوهُ. குர்ஆன் வசனம், அதை ஓதி காட்டினார்கள். நிச்சயமாக இதுதான் நான் காட்டுகின்ற சரியான பாதை, அதில் பயணியுங்கள். இதுதான் நேரான வழி, இதிலே நீங்கள் பின்பற்றி செல்லுங்கள், இதை பின்பற்றுங்கள். வலா தத்தபிஉ ஸுபுல். இதற்கு வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் இருக்கின்ற அந்த சிறிய சிறிய பாதைகள் எல்லாம் வழிகேடுகள், அதை பின்பற்றி விடாதீர்கள். வலா தத்தபிஉ ஸுபுல். ஏன்? அதனால் நீங்கள் செல்வீர்களேயானால் ஃபதஃபர்ரக பிகும் அன் ஸபீலிஹ், நேரான பாதையிலிருந்து உங்களை அது சிதறடிக்க செய்துவிடும், வழிகேடுகளின் பக்கம் உங்களை பிரித்தாந்துவிடும். எனவே சத்தியம் என்று அல்லாஹும் ரசூலும் காட்டிய அந்த வழியில் நீங்கள் எல்லாம் உறுதியாக பயணியுங்கள், மற்ற வழிகளில் சென்று விடாதீர்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்ஆன் சுன்னாவை பின்பற்றுவதனுடைய அவசியத்தையும், முஃமின்கள் என்பவர்கள் குர்ஆன் சுன்னாவை பின்பற்றக்கூடியவர்கள்தான் என்பதனையும் அந்த சந்தர்ப்பத்தில் தன்னை சூழ இருந்த நபித்தோழர்களுக்கு தெளிவாக அறிவுரை கூறி அதனை தெளிவூட்டினார்கள். எனவே அன்புக்குரிய சகோதரிகளே, குர்ஆன் சுன்னா காட்டிய அந்த பாதையில் நாம் எல்லாம் பயணிக்க வேண்டும். அவன் நன்மைகளை நாம் செய்ய வேண்டும், பாவங்களை நாங்கள் தவிந்து கொள்ள வேண்டும். நன்மைகளை செய்யுங்கள் என்று அல்லாஹ் ஆர்வமூட்டுகிறான். அல்லாஹ்வுடைய தூதர் ஆர்வமூட்டி அதை நடைமுறைப்படுத்தி காட்டுகிறார்கள். நன்மைகள் செய்யும் விடயத்தில் அல்லாஹ்வுடைய தூதரினுடைய தர்கீப், ஆர்வமூட்டல் எவ்வளவு தூரம் இருந்தது என்றால், லா தஹ்கிரன்ன மினல் மஅரூஃபி ஷைஆ, எந்த ஒரு நன்மையான காரியத்தையும் சாதாரணமாக கருதிவிட வேண்டாம் என்று சொன்னார்கள். ஒரு நன்மையினுடைய பெருமதி நாளை மறுமையில் எங்களுக்கு தெரியும். நன்மைகளும் தீமைகளும் தராசில் வைத்து நிறுக்கப்படும் பொழுது ஒரு நன்மையினுடைய பெருமானம் என்ன என்பதை நாம் அறிந்து கொள்வோம். அதனால் தான் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், வலவ் அன் தல்கா அஹாக் பிதலாகத்தில் வஜ்ஹ், ஒரு முகமலர்ச்சியோடு உங்களுடைய சகோதரனை சந்திப்பதாயினும் அதை சாதாரணமாக கருதாதீர்கள் என்றார்கள். ஏன் தெரியுமா? தபஸ்ஸுமுக லி அஹீக சதகா, எங்களுடைய சகோதரர்களை பார்த்து புன்முறுவல் பூப்பது, முகமலர்வது தர்மம் என்று ரசூலுல்லாஹ் சொன்னார். இமாத்துல் அதா அனித் தரீகி சதகா, பாதையில் நோவினை தரக்கூடிய பொருட்கள் இருந்தால் அவற்றை நீக்குவது தர்மம் என்று சொன்னார்கள். நாங்கள் சொல்லுகின்ற சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர், இதெல்லாம் சதகா என்று சொன்னார்கள். அவன் அந்த நன்மைகளை வரையறை செய்கிற பொழுது எதையும் சாதாரணமாக நீங்கள் கருதிவிடக்கூடாது. நன்மை என்றால் அதை விருப்போடு செய்யுங்கள் என்று சொன்னார்கள். அதற்கு அளவுகோல் என்ன? ஒருவர் ஒருவரை சந்திக்கும் பொழுது முகமலர்ச்சியோடு சந்திப்பதையும் கூட சாதாரணமாக கருத வேண்டாம் என்றார்கள். அவர் தொழுகை, நோன்பு, ஜக்காத், ஹஜ், சதகா, குர்ஆன் ஓதுவது, திக்ர் செய்வது, எவ்வளவு பெரிய அமல்கள், அவைகளையெல்லாம் எவ்வளவு விருப்போடு நாங்கள் உளமாற நேசித்து செய்ய வேண்டும் என்று சிந்தித்து பாருங்கள். மன தூய்மையோடு அல்லாஹ்வுடைய தூதரின் வழிகாட்டலை பேணி இந்த இபாதத்துகள் அமைகிற பொழுது அதற்கு அல்லாஹ் தஆலா தரக்கூடிய சவாபுகள் இருக்கிறதே, அதை நாங்கள் வரையறை செய்ய முடியாது. கருணையுள்ள ரப்புல் ஆலமீன் அவ்வளவு நன்மைகளை அல்லாஹ் தருவான். இந்த நன்மை என்பதற்கு இரண்டு விதமான வரைவிலக்கணங்கள் இஸ்லாம் சொல்கிறது. குர்ஆன் சுன்னாவில் நாம் அறிகின்ற விடயம். ஒன்று இபாதத், நன்மையான காரியம் என்பதற்கு அல்லாஹ் திருப்திப்படக்கூடிய, அல்லாஹ் விரும்பக்கூடிய ஒவ்வொரு சொல்லும் செயலும் நன்மைதான். அல் இபாதத் சார்.
நாம் சுப்ஹானல்லாஹ் என்கிறோம், அல்லாஹ் விரும்புகிறான். அல்ஹம்துலில்லாஹ் என்கிறோம், அல்லாஹ் விரும்புகிறான். எந்த இடங்களில் எப்படி தொழ வேண்டும், எந்த இடங்களில் திக்ரு எப்படி செய்ய வேண்டும், எந்த சந்தர்ப்பங்களில் எப்படி நாங்கள் துஆ செய்ய வேண்டும், இந்த வழிகாட்டல்கள் இருக்கிறது. இந்த வழிகாட்டல்களை பின்பற்றி அல்லாஹ்வுடைய நன்மையை எதிர்பார்த்து மன தூய்மையோடு அதை நாம் செய்யும் பொழுது அது இபாதத்தாக நன்மையாக மாறிவிடும். அப்ப இபாதத் என்று சொன்னால், அமலுன் சாலிஹ் என்று சொன்னால் என்ன என்று கேட்டால், குல்லு கௌலின் வ அமலின் யர்லாஹுல்லாஹு அஸ்ஸ வஜல் வ யுஸீபு அலைஹி. அல்லாஹ் விரும்புகின்ற நன்மை தரக்கூடிய ஒவ்வொரு பேச்சும் ஒவ்வொரு அமலும் அது சாலிஹான அமல் தான், அது இபாதத் தான். நன்மைக்கு ரசூலுல்லாஹ் ஒரு அழகான வரைவிலக்கணம் சொன்னார்கள். அல் பிர்ரு மத்மஅன்னத் இலைஹி நஃப்ஸ் வத்மஅன்னத் இலைஹில் கல்ப். நன்மை என்றால் மனம் சாந்தி அடையக்கூடிய, மனம் ஆறுதல் பெறக்கூடிய விடயம் என்று ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். நாங்கள் உரிய நேரத்துக்கு தொழுது விட்டோம் என்றால் என்னுடைய உள்ளம் ஒரு விதமான அமைதி பெறும். எங்களுடைய தாய் தந்தையை சரியான முறையில் நாங்கள் கவனிக்கிறோம் என்று வருகிற பொழுது, அல்லாஹ்வுடைய திருப்திக்காக செய்யும் பொழுது, அல்ஹம்துலில்லாஹ் என்னுடைய தாய் தந்தையர்களை சரியாக நான் கவனித்தேன், உள்ளம் திருப்தி அடைகிறது. குர்ஆனை ஓதும் பொழுது, திக்ரு செய்யும் பொழுது, தௌபாக்கள் இஸ்திக்பார்கள் ஈடுபடும் பொழுது, அது சம்பந்தமாக பயான்கள் இடம்பெறும் பொழுது, குர்ஆன் சுன்னாவில் அது சம்பந்தமான செய்திகளை வாசிக்கும் பொழுது, நாங்கள் அப்படி செய்கிறோம் எனும் பொழுது அது ஒரு திருப்தியாக சந்தோஷமாக அமைகிறது. எந்த ஒரு நல்ல காரியத்தை செய்யும் பொழுதும் உள்ளம் பதற்றம் அடையாது, உள்ளம் சந்தோஷப்படும். எனவே நன்மையான காரியங்கள் என்பதற்கான ஆக சிறந்த அடையாளம் உள்ளம் அமைதி உறுவது, மனதிலே சந்தோஷம் அமைதி ஏற்படுவது என்று ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். ஆனால் பாவங்கள் என்பது அப்படி அல்ல. அல்லாஹ் வெறுக்கின்ற, அல்லாஹ் தண்டனை தருவதாக எச்சரித்திருக்கக்கூடிய எந்த விடயமாக இருந்தாலும் அது பாவம்தான். குல்லு கௌலின் வ அமலின் லா யர்லாஹுல்லாஹு பிஹி அதே நேரம் வ தவஅத பிஹி. அல்லாஹ் விரும்பாத, தண்டிப்பேன் என்று அல்லாஹு தஆலா எச்சரித்திருக்கக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளும் ஒவ்வொரு செயலும் அது பாவம்தான், அது நன்மை அல்ல. ஆனால் ரசூலுல்லாஹ் அதுக்கு வரைவிலக்கணம் என்று சொன்னார்கள் தெரியுமா? வல் இஸ்ம் மா ஹாக்க ஃபீ ஸத்ரிக் வ கரிஹ்த அன் யத்லிஅ அலைஹி நாஸ். பாவம் என்றால் உன்னுடைய உள்ளத்தை உறுத்தும் தன்மை உள்ளதாக அது இருக்கும். மனதில் அதை செய்யும் பொழுது ஒரு விதமான பதட்டம் உருவாகும். அதே நேரம் மற்றவர்கள் அதை காண்பதை நீ வெறுப்பாய். அவர் தப்பு செய்து விட்டாலும் பாவம் செய்கிற பொழுது உள்ளத்திலே ஒரு விதமான இந்த நிலையில் நான் மௌத்தானால் என்ன நிலைமை, நான் தௌபா செய்யாமல் மரணித்து விட்டால் என்னுடைய நிலை என்ன, சில தவறுகளை யாரும் கண்டுவிடக்கூடாது, யாராவது கண்டுவிட்டால் என்றெல்லாம் நாம் எண்ணுவோம். எனவே உள்ளத்தில் ஒரு உறுத்தலை ஏற்படுத்தி யாராவது பார்த்து விடுவார்களோ என்கிற ஒரு அச்ச நிலை உருவாகமாக இருந்தால் அது பாவத்தினுடைய அடையாளமாக ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். நிச்சயமாக இந்த நிலையில் உள்ள அந்த குற்றச் செயல், அது வார்த்தையாக இருக்கலாம், செயலாக இருக்கலாம், கொடுக்கல் வாங்கலாக இருக்கலாம், அல்லது உண்பதாக இருக்கலாம், குடிப்பதாக இருக்கலாம், அதை அல்லாஹு தஆலா நிச்சயம் விரும்பி இருக்க மாட்டான். அதுக்கு அல்லாஹு தஆலாவினுடைய கடுமையான எச்சரிக்கை இருந்திருக்கும். உள்ளத்திலே அமைதியை ஏற்படுத்தக்கூடிய, அல்லாஹ் விரும்புகின்ற, நேசிக்கின்ற, நன்மை தருவதாக அவன் வாக்களித்திருக்கக்கூடிய இந்த நன்மைகள் எல்லாம் அது நூர் அலா நூர், ஒளிக்கு மேல் பேரொளியாகவே இருந்து கொண்டிருக்கும், பிரகாசங்கள். அது தொழுகை என்கின்ற இபாதத்தாக இருக்கலாம், அல்லது நோன்பு என்கின்ற இபாதத்தாக இருக்கலாம், ஹலாலான சம்பாத்தியங்களாக இருக்கலாம், பிறருக்கு செய்யும் கடமைகளை சரியாக செய்வதாக இருக்கலாம், பிறருடைய உரிமைகளை பேணி நடப்பதாக இருக்கலாம்,
மற்றவர்களுக்கு உபகாரம் செய்வதாக இருக்கலாம். அப்ப இந்த எல்லா விடயங்களும் நன்மையான காரியங்கள், அவைகளெல்லாம் பிரகாசம், ஒளியாக இருக்கும். உள்ளத்தில் பதற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய, யாரும் கண்டுவிடக்கூடாது என்கின்ற அச்ச நிலையை தோற்றுவிக்கக்கூடிய, அல்லாஹ் விரும்பாத வெறுக்கின்ற, தண்டிப்பேன் என்று அல்லாஹு தஆலா எங்களை எச்சரித்திருக்கக்கூடிய செயல்கள் இருக்கிறதே, அவைகள் எல்லாமே பாவங்கள், இருள்கள். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். உண்மையான மோமீன்கள் யார் என்று சொன்னால், நன்மையான விடயங்களை அவர்கள் விரும்பி தேட்டத்தோடு செய்வார்கள். நன்மையான விடயங்களை செய்யும் பொழுது மனதிலே அவர்களிடத்தில் ஒரு விதமான அமைதி அவர்கள் உணர்வார்கள். நன்மையான விடயங்களை செய்வதில் அவர்கள் தங்களுக்குள்ளே ஒரு விருப்பத்தை காண்பார்கள். ஐத் அல்லாஹ் சொல்கிறான், மை யுரிதில்லாஹு ஐயஹ்தியஹு யஸ்ரஹ் ஸத்ரஹு லில் இஸ்லாம். யாருக்காவது அல்லாஹ் நேர்வழி காட்ட நாடிவிட்டால் உள்ளங்களை இஸ்லாத்தின் பக்கம் விரித்து விடுவான் அல்லாஹ் சொல்கிறான். அதான் மூமின்களுடைய உள்ளம். இன்சிராஹு ஸத்ர், ஏன்? மஅமூராத், கட்டளைகளை நிறைவேற்றுவது, பிர்ரான நன்மையான காரியங்களை செய்வது, இதை செய்ய நாம் முனையும் பொழுது நம்முடைய உள்ளம் அதற்கு இடம் தருகிறது என்றால் அது நேர்வழியினுடைய அடையாளம். நம்முடைய உள்ளத்தில் வஹீனுடைய ஒளி பிரகாசம் இருக்கிறது. ஈமானுடைய அந்த ஒளி நம்முடைய உள்ளத்திலே ஆழமாக பதிந்திருக்கிறது என்பதற்கான அடையாளம் இந்த விருப்பம்தான். அல்லாஹு தஆலா இந்த மூமின்களை எப்படி பாதுகாப்பார் என்று சொன்னால், அவர்களுக்கு நன்மையான காரியங்களை, நல்லொழுக்கம், நல்ல பண்பாடுகளை எல்லாம் அல்லாஹு தஆலா விருப்பமுள்ளதாக ஆக்கி அதை ஒரு ரசனை உள்ள, கவர்ச்சி உள்ளதாக அல்லாஹ் மாற்றி விடுவார். ஹப்பப இலைக்குமுல் ஈமான வஸய்யரஹு ஃபீ குலூபிக்கும். ஈமானை அல்லாஹ் தஆலா விருப்பமுள்ளதாக மாற்றி அதை உள்ளத்திலே ஒரு அலங்காரமாக அல்லாஹ் ஆக்கி விடுவான். வகர்ரஹ இலைக்குமுல் குஃப்ர வல் ஃபுசூக வல் இஸ்யான். அதே நேரம் அல்லாஹ் தஆலா இறை நிராகரிப்பையும், பெரும் பாவங்கள் புரிவதையும், பாவங்கள் புரிவதையும் அல்லாஹு தஆலா வெறுப்புக்குரியதாக ஆக்கி விடுவான். உலாயிக ஹுமுர் ராஷிதூன், இவர்கள்தான் நேர்வழி பெற்றவர்கள் என்று அல்லாஹ் சொல்றார். அல்லாஹ்வுடைய விலாயத்தை பெற்றுக்கொண்டவர்கள், அவருடைய பாதுகாப்பை, அவருடைய நட்பை பெற்றுக்கொண்ட அல்லாஹ்வினுடைய கட்சியினர்கள் இருக்கிறார்களே, அந்த மூமீன்கள், அவர்கள் மிகவும் சிறப்பானவர்கள். அவர்களை அல்லாஹு தஆலா இபாதத்துகளின் மூலம் அவருடைய ஈமானை உறுதிப்படுத்தி, ஈமானின் மூலம் அவருடைய உள்ளங்களை அல்லாஹு தஆலா பரிசுத்தப்படுத்தி அதை ஒளிமயமாக இலங்கச் செய்து விடுவான். அந்த ஒளி எதுவரையும் தொடரும் தெரியுமா சகோதரிகளே? கபரில் வரும். நாம் அடக்கம் செய்யப்பட்டு எல்லோரும் போய் விடுவார்கள். எங்களை சூழ சில ஒளி வட்டங்கள் இருந்து கொண்டிருக்கும். அதான் தொழுகை, ஜக்காத், நோன்பு, ஹஜ், நாம் செய்த அமல்கள் எல்லாம் ஒளியாக எங்களுடைய கபரை பிரகாசப்படுத்தி கொண்டிருக்கும். நாளை சூர்வூதப்பட்டு மஹ்ஷரில் நாங்கள் எழுப்பப்படுகிற பொழுது, முஃமின்கள் நடந்து செல்லும் பொழுது அவர்களுக்கு மேலாலும் கீழாலும் பிரகாசம் இருக்கும். அவர்களுக்கு முன்னாலும் பின்னாலும் பிரகாசம், ஒளி இருக்கும். அவருடைய வலப்புறமும் இடப்புறமும் பிரகாசம் இருந்து கொண்டே இருக்கும். இப்படி தன்னை சூழ ஒளிவட்டம் அதை இலங்கிக் கொண்டிருக்கக்கூடிய நிலையில் இவர்கள் மஹ்ஷரிலே நடமாடிக்கொண்டிருப்பார்கள். பாவிகள் பார்த்து ஆச்சரியப்படுவார்களாம். அவர் சொல்வார்களாம், ஸரூனா நக்தபிஸ் மின் நூரிக்கும், எங்களை விட்டு விடுங்கள், நாங்களும் உங்களுடைய ஒளியில் அந்த பிரகாசத்தில் சேர்ந்து வருகிறோம் என்று சொல்வார்கள். ஏன்னா இவர்கள் இருளிலே இருப்பார்கள், தடுமாறிக்கொண்டிருப்பார்கள். ஒரு சிலர் ஒளியிலே தங்களுடைய நண்பர்களாக இருந்தவர்கள், மனைவி ஒளியோடு, தன் பிள்ளைகள் ஒளியோடு போகிறார்கள் என்னும் பொழுது இவர்கள் கெஞ்சுவார்கள், கதறுவார்கள். அப்பொழுது சொல்லப்படும், நீங்கள் எல்லாம் அல்லாஹ்வை நிராகரித்து, அல்லாஹ்வை மறுத்து பாவம் செய்து கொண்டிருந்தவர்கள்,
ரசூல்மார்களையும் வேதங்களையும் பொய்ப்பித்தவர்கள், நீங்கள் திரும்பிச் சென்று விடுங்கள் என்று அவர்கள் விரட்டப்படுவார்கள். எனவே ஒரு மூமினுடைய வாழ்க்கை அது எவ்வளவு பிரகாசமாக இருக்கிறது என்பதை பாருங்கள். நாம் சொர்க்கத்துக்கு போய் சொர்க்கத்திலும் நாங்கள் பிரகாசமாகவே இருக்கிறோம். எங்களுடைய முகங்கள் மாத்திரமல்ல, நம்மை சூழ இருக்கக்கூடிய சுற்றுச்சூழலை பிரகாசமாக இருக்கும். அந்த விலாயத்தை நாங்கள் பெற வேண்டுமானால் அன்புக்குரிய சகோதரிகளே, அல்லாஹுவை சரியான முறையில் அறிந்து ஈமான் கொள்ள வேண்டும். அல்லாஹுவை பற்றிய நல்லெண்ணம் நம்மளிடத்திலே இருக்க வேண்டும். அல்லாஹுவை பற்றிய சரியான நம்பிக்கை கோட்பாடு இருக்க வேண்டும். அப்பொழுது அல்லாஹ் எனும் பொழுது விருப்பம், அல்லாஹ் எனும் பொழுது அச்சம், அல்லாஹ் எனும் பொழுது பயம், அல்லாஹ்வுடைய தண்டனை நினைத்து எங்கள் உள்ளம் பயப்படுவது என்பதெல்லாம் ஏற்படும். அல்லாஹை பற்றிய சரியான அறிவு, அல்லாஹுடைய தன்மைகள், அவருடைய பண்பாடுகள், அவன் எப்படிப்பட்டவன் என்பதை அறியாமல் இருந்து கொண்டு அல்லாஹ் அல்லாஹ் என்று 1000 தடவை சொன்னாலும் அல்லாஹை பற்றிய நல்லெண்ணம் வராது. எனவேதான் குர்ஆனில் வரக்கூடிய அல்லாஹ்வுடைய பண்பாடுகளை பற்றி சொல்லக்கூடிய வசனங்களை அதிகமாக ஓதி நாங்கள் படிக்க வேண்டும். ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸ்களை நாங்கள் அதிகமாக படிக்க வேண்டும். எங்களை படைத்த ரப்பு, எங்களுக்கு ரிஸ்க் தரக்கூடிய ரப்பு, எங்களை பாதுகாக்கக்கூடிய ரப்புல் ஆலமீன், எங்களை ஆட்சி செய்கின்ற ரப்புல் ஆலமீன், அவன் எப்படிப்பட்டவன் என்பதை நாங்கள் அறியவில்லை என்றால் எவ்வளவு பெரிய நஷ்டம். ஆனால் இதற்கு மாற்றமாக அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். பாவங்கள் செய்வோமாக இருந்தால் ஷைத்தான் பாவத்தை எங்களுக்கு அலங்கரித்து கொண்டே இருப்பான். அஷ்ஷைத்தானு யஇதுகுமுல் ஃபக்ர வயஅமுருகும் பில் ஃபஹ்ஷா. ஷைத்தானுடைய தன்மை, அல்லாஹ் தந்த சொத்துக்களை நாங்கள் வைத்திருப்போம். ஷைத்தான் அந்த சொத்துக்களை செலவழிக்க விடாமலும் இறை பாதையில் கொடுக்க விடாமலும் எங்களை உலோபிகளாக கஞ்சத்தனமுடையவர்களாக மாற்றி விடுவான். எப்படி எங்களை ஆக்குவான் என்று சொன்னால், நீ செலவழித்து விடாதே, நீ தர்மம் செய்து விடாதே, உன் தாய் தகப்பனுக்கு செலவழித்து விடாதே, பிள்ளைகளுக்கு செலவழித்து விடாதே, தேவையுடையவர்களுக்கு கொடுத்து விடாதே, ஏனென்றால் பஞ்சம் உன்னை பிடித்து கொள்ளும், நீ மர கஷ்டப்படுவாய், வறுமை ஏற்பட்டுவிடும் என்று சொல்லி ஒரு விதமான அச்ச நிலையை ஏற்படுத்தி கொண்டே இருப்பான். அல்லாஹ் ஷைத்தான் யஇதுகுமுல் ஃபக்ர். ஏன் அல்லாஹ் சொல்லான்னு சொன்னால், நீங்கள் அல்லாஹ் வழங்கிய சொத்துக்களை அவன் பாதையிலே நீங்கள் தாராளமாக செலவு செய்யுங்கள். நீங்கள் எவ்வளவு செலவு செய்தாலும் அது அல்லாஹ்விடத்திலே கணக்கில் இருக்கும். அதற்கான நன்மைகள் உங்களுக்கு வழங்கப்படும். அல்லாஹு தஆலா மிகப்பெரிய கொடை வள்ளல் என்று அல்லாஹ் அந்த செய்திகளை சொல்லிவிட்டு தான் ஷைத்தான் விடயத்தில் கவனமாக இருந்து கொள்ளுங்கள் என்று சொல்லும் பொழுது, எல்லா விடயங்களிலும் ஷைத்தான் இப்படித்தான். நன்மையான விடயங்களில் வெறுப்பை ஏற்படுத்துவான், பாவமான விடயங்களில் ரசனையை ஏற்படுத்துவான். அதில் ஒரு விடயம்தான் அல்லாஹ் சொல்றான், இந்த ஷைத்தான் தர்மம் செய்யும் விடயத்திலே உங்களுக்கு வறுமையை சொல்லி சொல்லி உங்களை பயமுறுத்துவான். வறுமை ஏற்பட்டுவிடும் என்று உங்களுக்கு அவன் வாக்குறுதி வழங்கிக் கொண்டே இருப்பான். அதை நம்பி நீங்கள் ஏமாந்து விடாதீர்கள். அது மாத்திரமல்ல, வெறுக்கத்தக்க விடயங்கள், மானக்கேடான விடயங்கள், அருவருப்பான விடயங்களை செய்வதற்கு அவன் உங்களை தூண்டிக்கொண்டே இருப்பான். கவனமாக இருந்து கொள்ளுங்கள். ஆனால் வல்லாஹு யஇதுகும் மக்ஃபிரத்தம் மின்ஹு, அல்லாஹு தஆலாவை பொறுத்தவரை அவன் உங்களுடைய பாவங்களை மன்னிப்பதாக வாக்களிக்கிறான். அல்லாஹ் பாவ மன்னிப்பு உங்களுக்கு கிடைக்கும் என்று வாக்களிக்கிறான். அதே மாதிரி பல இடங்களில் அல்லாஹ் தஆலா நீங்கள் நன்மைகள் செய்தால் அது உங்களுக்கு திரும்பி வழங்கப்படும், எந்த வகையில் நீங்கள் அநியாயம் செய்யப்பட மாட்டீர்கள் என்று அல்லாஹ் சொல்றான். உன்னுடைய ரப்பு தன்னுடைய அடியார்களுக்கு அநியாயம் செய்பவன் அல்ல என்று அல்லாஹ் சொல்கிறான். இதில் அல்லாஹ்வுடைய வாக்குறுதிகள். பாவம் என்பது ஷைத்தான் அலங்கரித்து காட்டக்கூடியது. பாவம் என்பது ஷைத்தான்களை தூண்டக்கூடிய விடயம். பாவம் என்பவை இருள்கள். இதில் மிக கவனமாக நாங்கள் எல்லாம் இருந்து கொள்ள வேண்டும். ஒரு பிரபல்யமான ஒரு நபிமொழி நீங்கள் எல்லாம் அறிந்த விடயம், ஹதீஸ். ரசூலுல்லாஹ் என்ன சொன்னார்கள்? இதா அஸ்னபல் அப்து ஸம்பன், ஒரு மனிதன் ஒரு பாவத்தை செய்து விட்டால், ஒரு மனிதன் ஒரு பாவத்தை செய்து விட்டால் அவனுடைய உள்ளத்திலே ஒரு கரும்புள்ளி ஏற்பட்டு விடுகிறது.
நன்மைகளை செய்யும் பொழுது பிரகாசம் என்று மார்க்கம் சொல்கிறது. நாங்கள் வுது செய்கிறோம், முகத்தை கழுவும் பொழுது, கையை கழுவும் பொழுது, வாய்க்கு தண்ணீர் கொடுக்கும் பொழுது, நாசிக்கு தண்ணீர் கொடுக்கும் பொழுது, இந்த உடல் உறுப்புகளை கழுவும் பொழுது அந்த உடல் உறுப்புகளிலே தேங்கி இருக்கக்கூடிய அழுக்குகள், பாவங்கள் எல்லாம் அப்படியோ கழுவுண்டு போய்விடும். ஹதீஸ். இந்த வுதுவினுடைய மகிமை என்ன என்று வருகிற பொழுது, நாளை மஹ்ஷரில் ஒரு முஹஜ்ஜிலீன் மின் ஆசாரில் வுது, இந்த வுதுவின் காரணமாக நீங்கள் முகமும் கை கால்களும் பிரகாசமாக இலங்கும் நிலையில் அழைத்து வரப்படுவீர்கள் என்று சொன்னார். இது நன்மைக்கு சொல்லப்படுகிற பாவம் அப்படி அல்ல. எந்த ஒரு பாவமாக இருந்தாலும் அது செய்யும் பொழுது உள்ளத்தில் கரும்புள்ளி ஏற்பட்டுவிடும். அல்லாஹ் பாதுகாக்கவன். அந்த கரும்புள்ளி இருக்கிறதே அது முழு உடல் உறுப்புகளையும் இருளாக்கிவிடும். இவருடைய சுற்றுச்சூழலை எல்லாம் இருளாக்கிவிடும். அமல்களினுடைய பரக்கத்தினால் நாளை எங்களுடைய முகமெல்லாம் பிரகாசமாக இலங்கிக் கொண்டிருக்கும். ஈமானினுடைய எழுச்சி நாளை மறுமையில் எங்களுடைய வதனங்கள் எல்லாம் பிரகாசமாக இலங்கிக் கொண்டிருக்கும். ஆனால் பாவத்தினுடைய வடு, பாவத்தினுடைய அடையாளம், பாவத்தின் எதிரொலி, பாவத்தினால் கிடைக்கின்ற அதனுடைய பெருபேறு எங்களுடைய முகமெல்லாம் கரியாக மாறிவிடும். எங்களுடைய முகமெல்லாம் இருளாக மாறிவிடும். எங்களை சூழ இருள் வேய்ந்த நிலையில் நாங்கள் தடுமாறிக்கொண்டிருப்போம். அல்லாஹ் பாதுகாக்க. எனவே கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, இந்த மனிதன் தௌபா செய்யும் பொழுது, பாவ மீட்சி வரும் பொழுது அந்த கரும்புள்ளி அழிந்து விடும். ரசூலுல்லாஹ் சொல்கிறார். அவன் பாவம் செய்யாமல், நன்மை செய்யாமல், தௌபா செய்யாமல் தொடர்ந்து பாவமே செய்து கொண்டிருப்பானே ஆனால் ஒன்றுக்கு மேல் ஒன்றாக நாளுக்கு நாள் அவனுடைய பாவங்கள் கூட கூட உள்ளத்திலே கரும்புள்ளி அதிகமாகி இறுதியில் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், கல்லா பல் ரான அலா குலூபிஹிம் மா கானூ யக்ஸிபூன். இந்த வசனத்தை ஓதி காட்டினார். அது உள்ளங்களில் அவர்கள் செய்த பாவங்களின் காரணமாக உள்ளங்கள் எல்லாம் துருப்பிடித்துவிடும். ஒரு ஹதீஸில் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், இரும்பு துருப்பிடிப்பது போல மனித உள்ளங்கள் துருப்பிடிக்குமா. பாவங்களினால் எங்களுடைய உள்ளம் செல்வாக்கிழக்கிறது. பாவங்களின் காரணமாக நம்முடைய உள்ளம் அதனுடைய வசீகரத்தை இழக்கிறது, அதன் அழகை எழிலை இழக்கிறது, உள்ளம் மாசுபடுகிறது. எனவே தாய்மார்களே, சகோதரிகளே, நாமெல்லாம் அல்லாஹுடைய அன்புக்குரிய, நேசத்துக்குரிய, அவனது பாதுகாப்பை பெற்றுக்கொண்ட முஃமின்களாக மாறுவோமாக இருந்தால் எங்களை பாதுகாக்கின்ற வலியாக அல்லாஹ் இருக்கிறான். ஒரு பொழுதும் அல்லாஹ் எங்களை கைவிட மாட்டான். அல்லாஹ் எங்களை பாதுகாப்பது என்று முடிவு செய்து விட்டால், அல்லாஹ் எங்களை பாதுகாப்பதாக எழுதிவிட்டால், தீர்மானித்து விட்டால், இந்த உலகத்தில் உள்ள எல்லா சண்டியன்கள் கூடினாலும், சர்வதிகார சக்திகள் கூடினாலும், பலசாலிகள் கூடினாலும், செல்வாக்குள்ளவர்கள் கூடினாலும் எங்களை யாராலும் எதுவும் செய்ய முடியாது. அந்த உறுதியான நம்பிக்கையில் நாங்கள் எல்லாம் இருக்க வேண்டும். அந்த நம்பிக்கை இருந்தால் கண்டிப்பாக நல்ல அமல்கள் செய்வதிலே எங்களிடத்தில் எந்த தொய்வும் இருக்காது, எந்த விதமான மந்த கதையும் இருக்காது. நாங்கள் உரிய நேரங்களில் தொழுவது எதற்காக நாங்கள் தொழுகிறோம்? அல்லாஹுக்காக, அல்லாஹுடைய திருப்திக்காக, அல்லாஹுடைய அருளை பெற வேண்டும் என்பதற்காக. அல்லாஹுடைய அதிருப்தி எங்களுக்கு கிடைத்துவிடக்கூடாது, அல்லாஹுடைய தண்டனை எங்களால் தாங்க முடியாது. தொழுகை எங்கள் மீது உள்ள கட்டாயமான கடமை. அவர் தொழுகை பற்றி சரியாக புரிந்து கொள்ளும் பொழுது, தொழுமாறு கட்டளையிட்ட ரப்புல் ஆலமீன் யார் என்பதை சரியாக புரிந்து கொள்ளும் பொழுது இந்த இபாதத்தை செய்வது இலகுவாக மாறும். அதைத்தான் ரசூலுல்லாஹ் என்கின்ற அனைவருக்கும் ஒரு வழிகாட்டியாக இருக்கக்கூடிய அந்த இறை தூதருடைய வாழ்க்கையை நாம் பார்க்கிறோம். அந்திம காலங்களில் நடந்து வர முடியாத சூழ்நிலையில் இரு நபித்தோழர்களுடைய துணையோடு அவர்கள் அப்படியே தூக்கி வரப்படுகிறார்கள். தோள்களிலே போட்டு அவர்கள் அப்படியே வழி நடத்தப்பட்டு வருகிறார்கள். அவருடைய கால்கள் இழுபட்டு கோடு இழுத்து வருகிறது என்று ரசூலுல்லாஹ்வுடைய அந்த செயலை கண்ட சஹாபாக்கள் அறிவிக்கிறார். அவர் தொழுகை விடயத்திலே அஸ்ஸலா அஸ்ஸலா என்று முணுமுணுத்து கொண்டே இருந்தார்கள்.
உரிய நேரத்தை தொழுது கொள்ளுங்கள், தொழுகையில் பேணுதலாக இருங்கள் என்று எங்களுக்கு அறிவுரை சொன்னார்கள், செயல்படுத்தியும் காட்டினார்கள். ஜகாத் இவ்வளவு கடினமாகிற விடயம். பொருளாதாரத்தை இழப்பது என்பது சாதாரணமான ஒன்றல்ல. தன்னுடைய சொத்தில் கொஞ்சத்தை கொடுப்பது என்பது பெரிய விடயம். எப்பொழுது அதற்கு மனம் பக்குவப்படும் என்று சொன்னால், படைத்த ரப்பை பற்றிய அச்சம் இருக்கும் பொழுது, பயம் இருக்கும் பொழுதுதான் இது அல்லாஹ்வுடைய திருப்திக்காக நான் கொடுக்கிறேன் என்று நாங்கள் கொடுப்போம். சஹாபாக்கள் இழக்கக்கூடாதவைகளை எல்லாம் இழந்தார்கள், தாங்க முடியாத வேதனைகளை எல்லாம் தாங்கிக் கொண்டார்கள். ஏன்? இன்னா நகாஃபு மின் ரப்பினா யௌமன் அபூசன் கம்தரீரா, பயங்கரமான கொளுத்தும் வெயில் தாண்டவமாடக்கூடிய அந்த நாளை நாங்கள் பயப்படுகிறோம். அந்த நாளில் நாங்கள் நிறுத்தப்பட்டு அல்லாஹ்விடத்தில் கேள்வி கணக்கு கேட்கப்பட இருக்கிறோமே, அதை நினைத்து பயந்து அஞ்சி நாங்கள் வாழுகிறோம் என்று சொன்னார்கள். அந்த அச்ச உணர்வு, பயம், சொர்க்கத்தில் இருக்கின்ற அந்த தேட்டம், விருப்பம், எதிர்பார்ப்பு நல்ல அமல்கள் செய்ய அவர்களை தூண்டிக்கொண்டே இருந்தது. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரிகளே, தாய்மார்களே, இந்த நிலையை நமக்குள்ளே நாம் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். அதே நேரம் அன்புக்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, பாவம் எனும் பொழுது மோமீன்களுடைய மனநிலை எப்படி இருக்கும் என்று சொன்னால், பாவத்தை நினைத்தாலே வெறுப்புண்டாகும். பாவங்களின் தராதரம் அறிந்து மிக கவனமாக எச்சரிக்கையாக மோமீன்கள் இருந்து கொள்வார்கள். எல்லா பாவங்களும் பாவம்தான், எல்லா நன்மைகளும் நன்மைதான். ஆனால் எல்லாம் ஒரே மாதிரியானதல்ல. நன்மைகளிலும் ஏற்றத்தாழ்வு இருப்பது போல பாவங்களிலும் ஏற்றத்தாழ்வுகள் இருக்கிறது. ஒரு மூமின் அந்த பாவங்களை இஸ்லாம் எப்படி கண்டிக்கிறது என்பதை உணர்ந்து மிக கவனமாக நடந்து கொள்வான். பாவங்கள் அல்லாஹ்வுடைய வெறுப்பை ஏற்படுத்தி தரக்கூடியவைகள் என்ற வகையில் எந்த ஒரு பாவமாக இருந்தாலும் மூமின் விரும்ப மாட்டான், அதை வெறுத்து விடுவான். அதில் பெரும் பாவங்கள் எனும் பொழுது மிக மிக கவனமாக நடந்து கொள்வான். அல்லாஹ் சொன்ன பெரும் பாவங்கள் எங்களுக்கு தெரியும். அதில் 7 பாவங்களை அஸ்ஸப்உல் மூபிகாத், அதுக்கு அந்த சொல்லுக்கு அர்த்தம் சொல்லும்போது அல் முஹ்லிகாத், மனித சமூகத்தை அழித்து விடக்கூடிய 7 பெரிய பாவங்கள். நமக்கெல்லாம் தெரியும், அல்லாஹ்வுக்கு இணை கற்பித்தல் எவ்வளோ பெரிய பாவம். அல்லாஹ்வுக்கு இணை கற்பிப்பது என்பது ஒரு சாதாரணமான விடயமா? மன்னிக்க முடியாத குற்றம் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். இணை கற்பித்தல் மிகப்பெரிய துரோகம், அநியாயம் என்று லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் தன் மகனுக்கு அறிவுரை சொல்கிறார். லா துஷ்ரிக் பில்லாஹ், மகனே நீ அல்லாஹ்வுக்கு ஷிர்க் செய்கிறார். இன்ன ஷிர்க லظுல்முன் அதீம், இணை கற்பித்தல் என்பது பெரிய அநியாயம் என்று சொன்னார். ஏன் அல்லாஹ் ஒருவன் என்றால் அந்த ஏகன்தான் எங்களை படைத்தவன் எனும் பொழுது அவனை மட்டும்தான் நாங்கள் வணங்க வேண்டும். சர்ஃபுல் இபாதா லிகைரில்லாஹ், அல்லாஹ் அல்லாத ஒன்றுக்கு ஒரு இபாதத்தை நாங்கள் செலுத்தும் பொழுது அது ஷிர்காக மாறிவிடும். அது எந்த இபாதத்தாக இருந்தாலும் இதுதான், அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் நாங்கள் செய்ய வேண்டும். நாங்கள் தொழுவது அல்லாஹ்வுக்காக, நோன்பு நோட்பது அல்லாஹ்வுக்காக, பிரார்த்திப்பது அல்லாஹ்வுக்காக, நாங்கள் அறுத்து பலியிடுவது அல்லாஹ்வுக்காக, தவாஃப் செய்வது அல்லாஹ்வுக்காக, எங்களுடைய தவக்குல், எங்களுடைய இனாபத் எல்லாமே லில்லாஹ், அல்லாஹ்வுக்காக இருக்க வேண்டும். லிகைரில்லா வந்துவிட்டால் அஷிர்காக மாறிவிடும். ஷிர்கினுடைய விபரீதம் அல்லாஹ் கண்டிக்கிறான். அல்லாஹ்வுடைய தூதரை இல்லை, இன் அஷ்ரக்த லயஹபதன்ன அமலு, நபியை நீ ஷிர்க் செய்தாலும் உன்னுடைய அமலும் அழிந்துவிடும் என்று அழுத்தமாக அல்லாஹ் சொல்கிறான். வலதகூனன்ன மினல் காசிரீன், நீ மிகப்பெரிய நஷ்டவாளியாக மாறிவிடுவாய். இவ்வளோ பெரிய பாவம் என்று சிந்தித்து பாருங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஷிர்க் விடயத்தில் ரொம்ப கவனமாக இருந்தார்கள். எதனால் ஷிர்க் ஏற்பட்டது என்பதை இந்த உம்மத்துக்கு புரிய வைத்தார்கள். நல்ல மனிதர்கள் என்றால் அல்லாஹ்வுடைய விலாயத்தை பெற்றுக் கொண்டவர்கள், அல்லாஹ்வுக்காக தங்களை அர்ப்பணித்து வாழக்கூடியவர்கள் என்கின்ற சில மனிதர்கள் இருப்பார்கள். எல்லா காலங்களிலும் உள்ளவர்கள் தான். ரசூலுல்லாஹ்வுடைய காலத்திலும் இருந்தார்கள், சஹாபாக்களில் இருப்பார்கள். அந்த மாதிரியான நபித்தோழர்களிடம் எங்களுக்காக அல்லாஹ்விடத்திலே துஆ செய்யுங்கள், மழை இல்லாமல் இருக்கிறது, எங்களுக்காக மழை தேடி பிரார்த்தனை செய்யுங்கள் என்று சஹாபாக்கள் சொல்வார்கள்.
அப்படி நல்ல மனிதர்களாக இனங்காணப்படக்கூடியவர்கள் இருப்பார்கள். அந்த நல்ல மனிதர்கள் விடயத்தில் கட்டுப்பாட்டோடு நாங்கள் இருந்து கொள்ள வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லுகிறது. ஏனென்றால் நல்ல மனிதர்கள் மீது அளவுக்கு மீறிய அன்பு மரியாதை அது அவர்களை அல்லாஹ்வுடைய இடத்துக்கு கொண்டு போய் சேர்த்துவிடும். அல்லாஹ்வுக்கு செய்கின்ற அந்த மரியாதையை செய்யக்கூடிய சூழ்நிலை உருவாக்கிவிடும். அதனால்தான் அளவு கடந்த அன்பு வைப்பது இஸ்லாம் ஹராமாக்கி இருக்கிறது. பெற்றோர்களாயினும் காலில் விழுந்து நாங்கள் நன்றி செலுத்த முடியாது, ஆசீர்வாதம் பெற முடியாது. தலையை அல்லாஹ்வுக்கு முன்னால் மாத்திரம்தான் சிரம் தாழ்த்த வேண்டுமே தவிர ஒரு யாருக்கு முன்னாலும் சிரம் தாழ்த்த முடியாது. ஏன்? ஷிர்காக மாறிவிடும். ஷிர்க் விடயத்தில் ஷிர்க் என்று எதெல்லாம் இருக்கிறதோ, எதனால் ஷிர்க் உண்டாகுமோ அவைகளை கூட இஸ்லாம் தடை செய்தது என்றால் ஷிர்க் என்பது எவ்வளவு பெரிய கொடிய பாவம் என்று சிந்தித்து பாருங்கள். அய்தா ரசூலுல்லாஹ் அல் இஷ்ராக்கு பில்லாஹ், அல்லாஹ்வுக்கு இணை கற்பிப்பது மிகப்பெரிய பாவம் என்று ரசூலுல்லாஹ் சொன்னார். விபச்சாரம் புரிவது மிகப்பெரிய பாவம். இன்னஹு கான ஃபாஹிஷா, அது மானக்கேடான விடயம், கெட்ட ஒரு நடைமுறை என்று இஸ்லாம் இகழ்ந்துரைத்திருக்கிறது. ஒரு ஆணுக்கு ஹலாலான மனைவி, ஒரு பெண்ணுக்கு ஹலாலான கணவன் என்ற அடிப்படையிலும், அடிமைத்துவம் இருந்த காலங்களில் அடிமை என்ற அடிப்படையிலும் அனுமதிக்கப்பட்ட அந்த உறவு அதுக்கு மாற்றமாக பிரயோகிக்கப்படும் பொழுது அது விபச்சாரமாக மாறிவிடும். அதை லா தக்ரபு என்று அல்லாஹ் சொல்லிவிட்டான், நெருங்கவும் வேண்டாம் என்று சொல்லி. அல்லாஹ் எங்கள் எல்லோரையும் பாதுகாக்க வேண்டும். அந்த வசனத்துக்கு தஃப்சீர் செய்யும் பொழுது விபச்சாரம் புரிவது மட்டுமல்ல, எந்தெந்த விடயங்கள் விபச்சாரத்தின் பால் எங்களை விட்டு செல்லுமோ அனைத்து விடயங்களையும் நாங்கள் தவிர்த்து கொள்ள வேண்டும் என்கின்ற அறிவுரையைத்தான் நீங்கள் விபச்சாரத்தை நெருங்கவும் வேண்டாம் என்று சொல்வதன் மூலம் அல்லாஹ் சொல்கிறான் என்று எங்களுக்கு முஃபஸ்ஸிரீன்கள் குறிப்பிடுகிறான். இதெல்லாம் பெரிய பாவங்கள். அதே மாதிரி சூனியம் செய்வது, ஒரு மனிதனை அநியாயமாக கொல்வது, யுத்த களத்தில் புறமுதுகு காட்டி ஓடுவது கோழைத்தனமாக, இப்படி 7 பெரிய பாவங்களை அடுக்கிக் கொண்டே இஸ்லாம் சொல்கிறது. அது மாதிரி இன்னும் சில பாவங்கள், தௌபா செய்தவர்களை தவிர மற்றவர்கள் நஷ்டவாளிகள், நரகவாதிகள், எந்தெந்தும் நிரந்தரமாக இருந்து விடுவார்கள் என்றெல்லாம் அல்லாஹ் எச்சரிக்கக்கூடிய அந்த பாவங்கள் எல்லாம் பெரிய பாவங்கள் தான். அதில் மிக கவனமாக எச்சரிக்கையாக இருந்து கொள்ள வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லியிருக்கிறது. எனவே மூமின்கள் இந்த விடயங்களில் ரொம்ப கவனமாக எச்சரிக்கையாக இருப்பார்கள். எனவே மதிப்புக்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, நாங்கள் ஒரு குறுகிய கால ஆயுளோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எப்பொழுது அல்லாஹ்வுடைய அழைப்பு வருகிறதோ எங்கள் உயிரை கைப்பற்றுவதற்கு அந்த நொடிப்பொழுதில் மலக்குல் மௌத் எங்கள் முன்னால் வந்து தோன்றுவார். அந்த 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 நொடிப்பொழுது என்பது மிக மிக முக்கியமான ஒரு கட்டம். ஏனென்றால் நாங்கள் நல்லவர்களா தீயவர்களா என்பதை நாங்கள் இலகுவாக இனம் காணுகிற சந்தர்ப்பம் அது. யார் அல்லாஹ்வுடைய அன்போடு அவனுடைய நேசத்தோடு வாழ்ந்து மரணிப்பார்களோ அவர்களுக்கு முதலில் அந்த மலக்குமார்கள் நரகத்தை தான் காட்டுவார்கள். அல்லாஹ் காட்டுவான், இதோ பார். அந்த பயங்கரமான வேதனைகளை எல்லாம் அவர் பார்ப்பார். இந்த பயங்கரமான இடத்துக்குத்தான் நீ போக இருந்தாய், ஆனால் நன்மைகள் செய்து உன்னை நீ பாதுகாத்து கொண்டாய். இப்பொழுது பார் நீ எங்கே போகப் போகிறாய் என்று அவருக்கு சொர்க்கம் காட்டப்படும். சொர்க்கத்தில் அவர் எங்கே போய் சேருவாரோ அந்த இடத்தை பார்த்தவராகவே அவர் உயிர் கைப்பற்றப்படும். இது ஹுஸ்னுல் ஹாத்திமா, நல்ல முடிவு. அன்புக்குரிய தாய்மார்களே, சகோதரர்களே, இந்த 60, 70 ஆண்டுகள், 40, 50 ஆண்டுகள், இந்த குறுகிய கால ஆயுளிலே நாம் இறையச்சத்தோடு வாழ்ந்து அதே இறையச்சத்தோடு மரணித்தால், ஈமானோடு வாழ்ந்து அந்த பிரகாசம் உள்ளத்தில் இலங்கும் நிலையில் நாங்கள் மரணித்தால், அல்லாஹ்வுடைய பாதுகாப்பை, அன்பை, நேசத்தை, நட்பை பெற்றுக்கொண்ட நிலையில் வாழ்ந்து நாங்கள் அதே நிலையில் நாம் எல்லாம் மரணிப்போமாக இருந்தால் இந்த உன்னதமான பாக்கியம் பெற்றவர்களாக நாங்கள் எல்லாம் மரணிக்க முடியும். இவர்களுடைய ஆத்மாக்களை தான் அல்லாஹ் சொல்வான், இர்ஜிஇ இலா ரப்பிகி ராலியத்தன் மர்லியா,
அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெற்ற நிலையில், அல்லாஹ்வை பொருந்தி கொண்ட நிலையில் நீ சொர்க்கத்தை நோக்கி போவீராக அல்லாஹ் சொல்வார். வதுஹுலி ஃபி இபாதி வதுஹுலி ஜன்னதி, என்னுடைய நல்லடியார்களோடு சேர்ந்து சொர்க்கம் போ என்று அல்லாஹ் சொல்வார். பரிசுத்தமான ஆத்மாக்கள், அமைதி பெற்ற ஆன்மாக்கள் என்பது இவைகள்தான். அந்த நிலையை நாம் அடையலாம். இது எப்பொழுது சாத்தியப்படும்? நன்மைகள் மூலம் அல்லாஹ்வை நாம் திருப்திப்படுத்த வேண்டும். நல்ல காரியங்களை செய்து எங்களுடைய ஈமானை நாங்கள் பாதுகாக்க வேண்டும். நல்ல நண்பர்களை எங்களுடைய நண்பர்களாக இந்த உலகத்தை தேர்வு செய்து கொள்ள வேண்டும். அப்படி வாழுகின்ற அந்த இஸ்லாமிய வாழ்க்கையினுடைய முடிவுதான் இவ்வளவு பெரிய உயர்வை எங்களுக்கு தரும். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். ஈமானை இழந்து, தக்வாவை இழந்து, பாவமான காரியங்கள் புரிந்து, கெட்ட நண்பர்களின் சகவாசத்தோடு வாழும் நிலையில் மலக்குல் மௌத் எங்கள் முன்னால் தோன்றினால் அதை விட பயங்கரமான சூழ்நிலை, அதைவிட கேவலம் இந்த உலகத்தில் வேறு எதுவுமே கிடையாது. லௌலா அஹ்வர்தனி இலா அஜலின் கரீபின் ஃபஅஸ்ஸதக வஅகும் மினஸ் ஸாலிஹீன், கொஞ்ச நேரம் எங்களுக்கு அவகாசம் தா யா அல்லாஹ், நாங்கள் திரும்பி சென்று தர்மம் செய்து நல்லவர்களாக மாறுகிறோம் என்று நாம் எவ்வளவுதான் கெஞ்சி கதறினாலும் அவகாசம் கிடைக்காது. சொர்க்கம் காட்டப்படும், பார்ப்பார்கள் அந்த காட்சிகளை. இவ்வளவு அழகான வசீகரமான அல்லாஹ்வுடைய அருள் நிறைந்த இடம். மலக்குமார் சொல்வார்கள், இந்த இடத்தில் தான் நீ போக இருந்தாய், ஆனால் பாவம் செய்து அந்த இடத்தில் போவதற்கான பாக்கியத்தை இழந்து விட்டாய். நீ செய்த பாவங்கள், குற்றங்கள் உன்னை எந்த இடத்துக்கு அனுப்புகிறது தெரியுமா? இதோ பார் என்று நரகத்தை காட்டுவார்கள். அந்த நரகத்தினுடைய தீச்சுவாலை, அந்த நரகத்திலே ஏற்படுகின்ற பயங்கரமான தண்டனைகள், வேதனைகள், நரகவாதிகள் படுகிற அவதிகளை பார்த்து துன்புற்ற நிலையில்தான் இவருடைய உயிர்கள் பலவந்தமாக வேதனைக்கு மேல் வேதனை கொடுக்கப்பட்டு பிடுங்கி எடுக்கப்படும். நவுதுபில்லா. நல்லவருடைய உயிர் அது பரிசுத்தமான சுவனத்தின் பட்டாடை, நறுமணம் கமழுகிற அந்த வாசனை திரவியங்கள் பூசப்பட்ட அந்த பட்டாடையில் சுத்தப்பட்டு எல்லியின் என்ற இடத்திலே போய் சேரும். கெட்டவருடைய அப்படி அல்ல, துர்நாற்றத்தோடு, அல்லாஹ்வுடைய சாபத்தோடு, மலக்குமார்களினுடைய பயங்கரமான கெடுபிடிகளுக்கு மத்தியிலே அந்த ஆன்மா பலவந்தமாக இழுத்து செல்லப்பட்டு இறுதியிலே சிஜ்ஜீன்கிற இடத்துக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும். அன்பின் சகோதரிகளே, நாம் விரும்பியோ விரும்பாமலோ ஒரு நாள் மரணிப்பது நிச்சயம். அல்லாஹ்வை அஞ்சி பயந்து இந்த உலகத்திலே வாழ்வோம். எங்களுக்கு அல்லாஹ்வை தவிர சொர்க்கம் நரகம் தருவோம் யாரும் கிடையாது. அல்லாஹ்வை திருப்திப்படுத்தி அவன் எங்கள் மீது அவனுடைய மஹப்பத்தை நசீபாக்கி விட்டால், எங்கள் மீது அல்லாஹ்வுடைய ரிலா என்கிற பொருத்தத்தை அல்லாஹ் தஆலா இறக்கி விடுவானாக இருந்தால், அதைவிட மிகப்பெரிய சந்தோஷம், வெற்றி இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது. எனவே நாம் எல்லோரும் அல்லாஹ்வை பயந்து அஞ்சி உண்மையான இறையச்சமுடையவர்களாக வாழ்வோம். நன்மையான காரியங்கள் எதுவாக இருந்தாலும் விரும்பி நாங்கள் எல்லாம் செய்ய வேண்டும். எதையும் சாதாரணமாக கருத வேண்டாம். எதையும் நாளைக்கு செய்வோம் என்று பிற்படுத்தி விட வேண்டாம். அது ஷைத்தானினுடைய மாயை. ஷைத்தான் இப்படியே ஏமாற்றி 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 உயிர் கைப்பற்றப்படும் வரையும் கொண்டு சென்று இறுதியில் நஷ்டவடை செய்து விடுவான். எனவே நாம் எல்லோரும் புத்திசாலிகளாக மாறுவோம். உரிய நேரங்களில் தொழுவோம், உரிய முறையில் குர்ஆனை ஓதுவோம், நல்ல விடயங்களை பேசுவோம், நல்ல விடயங்களை செவிமடுப்போம். நன்மையான காரியங்கள் யார் சொன்னாலும் அவைகளை வாழ்க்கையிலே அது சரியாக இருந்தால் எடுத்து நடப்போம். பாவமான காரியங்களை அறிந்து பயந்து அஞ்சி வெறுத்து ஒதுக்கி நாம் எல்லோரும் முழுமையாக தௌபா செய்து இஸ்திக்பார் செய்து நாம் வாழ்வோம். எல்லாம் வல்ல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவருடைய அருளையும் அன்பையும் திருப்தியையும் பெற்றுக்கொண்ட நிலையில் இந்த உலகத்தை விட்டு விடைபெறுகின்ற பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹ். அஷ்ஹது அல்லா